ஓம் சாந்தி. நான் இந்த தேகம் மற்றும் தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களிலிருந்தும் என்னுடைய புத்தி யோகத்தை விலக்கி என்னை நான் ஆத்மா என்று அனுபவம் செய்கின்றேன். நான் இப்பொழுது இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களையும் சிந்தனை செய்து பார்க்கின்றேன். என் முன் ஞான நடனம் ஆடுவதற்காக ஞானக்கடலான தந்தை வந்திருக்கின்றார். நான் புத்திசாலியான சேவாதாரியாக ஆகி ஞான நடனம் ஆடுகின்ற ஆத்மா. நான் நினைவில் இருக்கக்கூடிய ஆன்மீக பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்கின்ற ஆத்மா. நான் நினைவின் கூடவே தெய்வீக மற்றும் அலௌகிக காரியங்கள் செய்கின்ற ஆத்மா. நான் பிராமணனாக இருக்கின்ற ஆத்மா. நான் அனைவருக்கும் உண்மையிலும் உண்மையான கதையை கூறுகின்ற ஆத்மா. நான் சுகம் மற்றும் துக்கத்திற்கான விளையாட்டை அறிந்து கொண்ட ஆத்மா. நான் ஈஸ்வரிய மடிய ஈஸ்வரிய குழந்தையாக இருக்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது தந்தை மூலமாக படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடையின் வெளிச்சத்தை அறிந்து கொண்ட ஆத்மா. நான் தந்தையின் மூலம் ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் இந்த நாடகம் எனும் பந்தனத்தில் கட்டுப்பட்டிருக்கின்ற ஆத்மா. நான் இப்போது மீண்டும் தந்தையிடம் தொடர்பு வைத்து கரைகளை நீக்குகின்ற ஆத்மா. நான் தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் அல்லாவை அறிந்து கொண்டு அனைத்தையும் அறிந்து கொள்கின்ற ஆத்மா. நான் தந்தையை நினைவு செய்து செய்து குஷியின் அளவை அதிகரிக்கின்ற ஆத்மா. நான் பிராமணனாக இருந்து சத்திய நாராயணனின் கதை அமர கதையை கூறுகின்ற ஆத்மா. நான் நினைவின் மூலம் விகர்மங்களை விநாசம் செய்கின்ற ஆத்மா. நான் தந்தை மூலமாக சொர்க்கத்திற்கு செல்வதற்காக அலங்கரிக்கப்படுகின்ற ஆத்மா. இது சைத்தன்ய நாடகமாகும். நான் இப்பொழுது ஞானம் என்ற மூன்றாவது கண்ணை பெற்றிருக்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது
தந்தையிடமிருந்து ஞானத்தை பெறுகின்ற ஆத்மா. நான் இப்பொழுது என்னுடைய கடைசி பிறவியில் இருக்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது சுயதர்சன சக்கரத்தை புத்தியின் மூலமாக சுற்றி கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் 21 பிறவிகளுக்கு உயர்ந்த பதவி அடையப் போகிறேன் என்ற குஷியில் இருக்கின்ற ஆத்மா. இப்பொழுது நான் துக்கத்திலிருந்து சுகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் சேவை செய்து தனக்கு சமமாக ஆக்கி தந்தையை வெளிப்படுத்துகின்ற ஆத்மா. நான் இப்போது வீட்டிற்கு செல்வதற்காக வீட்டை மட்டும் நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் தந்தை மூலமாக எல்லையற்ற சரித்திர பூகோளத்தை அறிந்து கொள்கின்ற ஆத்மா. நான் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தியை அடைகின்ற ஆத்மா. நான் முழு ஞானத்தையும் ஞானம் நிறைந்த தந்தையிடமிருந்து அடைந்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் முயற்சி செய்து நினைவு யாத்திரையில் இருக்கின்ற ஆத்மா. நான் இந்த பழைய தேகம் மற்றும் உலகை புத்தியினால் மறந்து தந்தை மற்றும் வீட்டை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் எனது சுகமான நாட்கள் வந்துவிட்டது என்ற குஷியில் சதா இருக்கின்ற ஆத்மா. நான் ஞானம் நிறைந்த தந்தையிடமிருந்து என்ன ஞானம் கிடைக்கிறதோ அதை சிந்தனை செய்து புத்தியை நிறைத்து வைத்திருக்கின்ற ஆத்மா. நான் எப்பொழுது ஒரே ரசனை என்ற நிலையின் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கக்கூடிய பாப்தாதாவின் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்ற ஆத்மா. நான் ஆடாத அசையாத ஒரே ரசனையின் ஸ்திதி என்ற பீடத்தில் அமர்ந்திருக்கின்ற ஆத்மா. நான் எனது புருவமத்தி என்ற சிம்மாசனத்தில் அகாலமூர்த்தியாகி நிலைத்து விடுகின்ற ஆத்மா. நான் சுப சிந்தனை மூலமாக எதிர்மறையானதை நேர்மறையானதாக மாற்றிவிடுகின்ற ஆத்மா. நான் முகத்தில் இனிமைத்தன்மையோடு இருக்கின்ற ஆத்மா. நான் மனம் புத்தியில் எப்பொழுதும் சுப பாவனை, கருணை உள்ளத்தின் பாவனை, வள்ளல் தன்மையின் பாவனையில் இருக்கின்ற ஆத்மா. நான் ஒவ்வொரு அடியிலும்
தந்தையை பின்பற்றுபவனாக இருக்கின்ற ஆத்மா. நான் மகானாவதற்காக இனிமை மற்றும் பணிவு என்ற குணத்தை தாரணை செய்கின்ற ஆத்மா. இவ்வாறாக தாதா கொடுத்த ஒவ்வொரு சுமானங்களையும் புத்தி என்ற பையில் சேமித்துக் கொண்டு அதை நாள் முழுவதும் ஒவ்வொரு காரியத்திற்கேற்ப பயன்படுத்தி வெற்றி மூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையுமாகிய தாதாவிற்கு கோடான கோடி நன்றியை மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.